இல்லங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். ஒரு ஆராய்ச்சியாளர் தவளையை வைத்து தன்னுடைய ஆராய்ச்சியை தொடங்குகிறார். ஒரு தவளையை செலக்ட் செய்து அதற்கு தினமும் தாவு என்று பயிற்சி கொடுக்கிறார். அதுவும் கொஞ்ச நாள்லேயே அவர் சொன்னபடி தாவ கற்றுக்கொண்டது. அதன் பின் அவருடைய ஆராய்ச்சியை இன்னும் தொடர வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த தவளையின் ஒரு காலை வெட்டி விடுகிறார். இப்போது தவளையை பார்த்து தாவு அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் வேறு வழி இல்லாமல் தாவுகின்றது. இன்னும் ஒரு படி மேலாக இரண்டாவது காலையும் வெட்டி விடுகிறார். இப்பொழுதும் தவளையை பார்த்து தாவு அப்படின்னு சொல்கிறாரு. அது பரிதாபமாக முயற்சி செய்து தாவுகிறது. மூன்றாவதாகவும் என்ன பண்ணுறாரு? அதனுடைய காலை வெட்டி விடுகிறார். 3 கால்களை இழந்த தவளையை பார்த்து தாவு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அது வலி பொறுக்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் ஒரு கால்களை கொண்டு தாவி குதிக்கிறது. இன்னும் அவர் ஆராய்ச்சி முடிவுக்கு வரல. 4வது காலையும் வெட்டி விட்டு தாவு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த தவளை தான் என்ன பண்ணும்? பரிதாபமாக படுத்து கிடக்கிறது. தாவு தாவு என்று திரும்ப திரும்ப அதன் அருகில் சென்று கூறுகிறார். ஆனால் அந்த தவளையால் அசையக்கூட முடியவில்லை. இப்பொழுது அந்த ஆராய்ச்சியாளர் தன்னுடைய முடிவை எழுதுகிறார். தவளைக்கு 4 கால்களையும் வெட்டிவிட்டால் அதற்கு காது கேட்காது என்று எழுதுகிறார். எப்படி வேடிக்கையான மனிதர் பார்த்தீர்களா? இப்படிப்பட்ட மனிதர்களை நம் வாழ்விலும் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். தான் வைத்ததுதான் சட்டம், தான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், நான் தான் எல்லா முடிவையும் எடுப்பேன் என்று பிறரை பற்றி எந்த கவலையும் புரிதலும் இல்லாமல் வாழ்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். நாம் ஒன்றும் தவளைகள் அல்ல. 4 கால்களை வெட்டினாலும் பரிதாபமாக ஒன்று செய்ய இயலாமல் பார்த்து கொண்டு இருப்பதற்கு. இவர்களிடமிருந்து சற்று விலகியே இருங்கள். கவனமாக இருங்கள். விழித்திருங்கள். வாழ்க்கை நிற்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.